அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். எங்களுடைய இன்றைய வகுப்பிலே நாங்கள் முதலாவது பகுதி ஃபிக்ஹுடைய பகுதியில் நாங்கள் ஜனாசாக்களின் சட்டங்கள் என்ற ஒரு பகுதியை நாங்கள் படித்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் நாங்கள் அதாவது ஜனாசா, அதாவது ஒரு ஒருத்தர் மரணித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டிய சட்டங்கள் என்ற ஒரு பகுதியை நாங்கள் படித்தோம். அதிலிருந்து குளிப்பாட்டுகின்ற சட்டங்கள், முறைகள், இவைகளை நாங்கள் படித்தோம். அதோடு சேர்த்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புதிய பகுதி கஃபன் செய்கின்ற முறை. இந்த ரெண்டு தலைப்புகளையும் நாங்கள் இன்றைக்கு இந்த பாடத்தினுடைய ஆரம்பமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் தக்ஃபீனுல் மையித், ஒரு ஜனாசாவை கஃபன் செய்வதுங்கிறது வாஜிப். ஜனாசா கஃபன் செய்வது என்னது? வாஜிப். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஹ்ரிமுடைய விஷயத்தில், முஹ்ரிம்ட யாரு? இஹ்ராமோடு இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய விஷயத்தில் அவருடைய வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து அவர் மரணித்தார். அவருடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகஃபினூஹு ஃபீ ஸௌபைன், இரண்டு ஆடைகளில் அவரை கஃபன் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப கஃபன் செய்வது கட்டாயம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அப்ப இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. அப்ப ஏன் அவரை ரெண்டு ஆடையில கஃபன் செய்ய சொன்னாங்க? இஹ்ராமோடு இருக்கிறதால அவருடைய இஹ்ராமுடைய ஆடை என்ன செய்யும்? அவர் கஃபனாக வரும். அவருடைய தலை என்ன செய்ய முடியாது? மூட முடியாது என்ற சட்டமும் எங்களுக்கு இதனுடைய கஃபனுடைய சட்டங்கள் வார நேரத்தை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ கஃபனில் வாஜிபான பகுதி எதுன்னு கேட்டால், வாஜிப் எது கஃபனில்? அந்த ஜனாசாவை முழுமையாக நாங்கள் மூடிட்டோம்னா சரி, வாஜிப் நீங்கிவிடும். விளைச்சா? ஒரு பிடவையால் அந்த ஜனாசாவை முழுமையாக நாங்கள் மூடிவிட்டோம் என்று சொன்னால், மேலையும் கீழையும் வார மாதிரி முழுமையாக மூடிவிட்டோம் என்று சொன்னால் வாஜிப் நிறைவேறிவிடும். இப்போ சில கட்டங்கள் இது நடக்கலாம். ஏன்னா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறில் பதிவான ஒரு விஷயம் உண்டு. அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது அப்போ அவங்களுக்கு கஃபன் செய்யப்படுகின்ற நேரத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கலை? முழுமையான ஆடை இருக்கலை. அப்போ அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தலையை மூடினால் கால் விளங்குகின்ற அளவு தான் இருந்துச்சு, காலை இழுத்து மூடினால் தலை விளங்குகின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு புல்லை சொல்லி, இத்தஹீரன் சொல்லக்கூடிய புல்லை சொல்லி, அதை காலை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதன் மூலமாக காலை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கு. அப்போ இந்த செய்தி எதற்கு ஆதாரமாக கொண்டு வராங்கண்டா, ஒரு ஜனாசாவை கஃபன் செய்கின்ற பொழுது அந்த பிடவை போதாதென்று வருகின்ற நேரத்தில் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். தலைப்பகுதியை மூடிவிட்டு கால் பகுதியை ஏதாவது ஒன்றை கொண்டு மறைத்து கொண்டால் போதும் என்ற விடயத்துக்கு ஆதாரமாக இந்த செய்தியை எடுக்கிறாங்க. சரி, அதில் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், முஹ்ரிமுடைய விஷயத்தில் அவருடைய தலை என்ன செய்யக்கூடாது? தலையை மூடக்கூடாது. முகத்தை மூடலாமா? முகத்தை மூடலாம். முஹ்ரிமுக்கு எதை மூடலாம்? முகத்தை மூடலாம். ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் என்ன செய்யலாது? பெண்ணாக இருந்தால் முகத்தை மூடக்கூடாது. ஆனால் ஆணாக இருந்தால் என்ன செய்யலாம்? முகத்தை மூடலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? தலையை மூடக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மூட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்போ இது யாருடைய விஷயத்தில்? முஹ்ரிம். ஒரு முஹ்ரிம் மரணித்த பொழுது அவருக்கு கஃபன் செய்கின்ற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த கஃபனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு கஃபன் செய்யப்பட்டது என்கிறத நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆடைகளை கொண்டு கஃபன் செய்யப்பட்டுச்சு. எத்தனை ஆடைகள்?
3 ஆடைகள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபீ ஸலாசி லஃபாயிஃப் பீத் சஹூலியா, வெள்ளை நிற 3 பிடவைகள், 3 பிடவை துண்டுகளை கொண்டு கஃபன் செய்யப்பட்டது என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இது வந்து புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது. அப்போ இதில் வந்து அந்த செய்தியிலே வருது, லைஸ ஃபீஹா கமீஸ், அதில் என்ன இல்லை, மேலாடை கிடையாது, தலையில் தலப்பாகை கிடையாது. அதே போன்று இவைகள் எதுவும் இல்லாமல் 3 பிடவை துண்டுகளால் கஃபன் செய்யப்பட்டது, அதுவும் வெள்ளை நிற பிடவைகளால் கஃபன் செய்யப்பட்டது என்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களில் வந்து கஃபன் செய்கின்றதுக்கு அவங்க பாவிக்கக்கூடிய பிடவை துண்டுகள், இப்போ என்ன செய்வாங்கன்னா, சில ஊர்களில் வந்து மேலாடை என்ன செய்வாங்க, ஒன்று போடுவாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, கீழுக்கு ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று கட்டுவாங்க, அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, புடவை துண்டு, அதாவது 2 புடவை துண்டு எடுத்து என்ன செய்வாங்க, முழுமையாக அந்த ஜனாசாவை மூடி விடுவார்கள். இந்த முறையை பார்க்கலாம். இந்த முறை இருக்குதா? இந்த முறை இருக்கு. பெண்களாக இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இப்போ ஆண்களுக்கு வந்து 4 துண்டு எடுப்பாங்க. எப்படி 4 துண்டு? கமீஸ் ஒன்று, ஒரு மேலாடை ஒன்று, அதே போல் வேஷ்டி மாதிரி ஒன்று, அதே போல் 2 பிடவைகள். இப்போ மொத்தம் எத்தனை? 4 துண்டு. பெண்கள் வருகின்ற பொழுது இதில் ஒரு பகுதி கூடு. என்ன பகுதி அது? அவங்க தலைக்கு என்ன செய்வாங்க, தலைக்கு வந்து ஒரு ஹிமார் ஒன்று போடுவாங்க, தலைக்கு ஒரு ஹிமார் ஒன்று போடுவான், ஹிஜாப் ஒன்று மாதிரி போடுவான். அப்போ இதை சேர்த்து அது மொத்தம் எத்தனை? 5. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கஃபன் செய்யப்பட்டார்கள்? 3 துணிகளை கொண்டு கஃபன் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு கஃபன் செய்வதே சிறந்தது. இந்த முறையில் கஃபன் செய்வதே சிறந்தது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்போ இந்த முறையில் என்ன செஞ்சு கொள்வது, கஃபன் செய்து கொள்வது சிறந்தது. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, ஆனால் இப்படி செஞ்சால் பிழையான்னு கேட்டால் பிழை கிடையாது. பிழையா? இல்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃபன் செஞ்ச முறையில் கஃபன் செய்வதென்பது அது முழுமையான விஷயம் இல்லை. வேறு முறையில் தான் செய்யணும் என்று சொல்லியிருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முறையில் தான் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ அதனால் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 துணிகளால் அவர்கள் கஃபன் செய்யப்பட்டார்கள் என்ற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அப்போ 3 துணிகளால் கஃபன் செய்வது ஒரு நிரப்பமான, அதே நேரத்தில் அது சுன்னாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிலர் வந்து 4, நாங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு 4 துணிகளும், அதே போன்று பெண்களுக்கு 5 துணிகளும் என்ற ஒரு பகுதியை சொல்லுவாங்க. அப்படி செஞ்ச தவறான்னு கேட்டால் தவறு கிடையாது. சரி, இதில் இப்போ கஃபன் செய்வதற்கு முன்னால் ஒரு பகுதியை நான் கவனிச்சுக்கொள்ளணும். என்னென்னா, கஃபன் செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், ஜனாசாக்களுக்குன்னு சொல்லிய சில அத்தர்கள் வச்சுருப்பாங்க, வாசனை திரவியங்கள் இருக்குது. அப்போ அந்த ஜனாசாவை குளிப்பாட்டியதுக்கு பின்னால், கஃபன் செய்வதற்கு முன்னால் அந்த வாசனை திரவியங்களை பஞ்சு இருக்குது தானே, பஞ்சில் நலைத்து என்ன செய்து கொள்வார், துடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த பஞ்சில் நலைத்து அவருடைய கை, அவருடைய முகம், கண் பகுதி, அவருடைய மர்மஸ்தானங்கள், அந்த பகுதிகளில் நிறைய வைத்துக் கொள்வார். ஏனென்றா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வாடைகள் வெளியே வராமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு நறுமணமாகவே இருக்கும். என்னது? நறுமணமாகவே என்ன செய்யும், அந்த ஜனாசா இருந்து கொண்டிருக்கும் என்பதற்காக வேண்டியும், அடுத்தது வந்து அது அது ஒரு நல்ல ஒரு அந்த சூழல் வந்து நறுமணமாகவே இருக்கும் என்பதற்காக என்ற ஒரு காரணத்தாலேயும் என்ன செய்து கொள்வார், எவ்வளவுக்கு அதிகமாக நறுமணம் பூசி பஞ்சுகளை வைத்து அந்த ஜனாசாவில் வைத்து நாங்கள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சு கொள்வது, ஜனாசாவில் வைத்துக் கொள்வது. அப்போ அதுக்கு பின்னால் என்ன செய்வார், கஃபன் செஞ்சு கொள்வார். அதுக்கு பின்னால் கஃபன் செய்வார். கஃபன் செய்கிற முறை என்பது மிகவும் கஷ்டமான ஒரு முறை ஒன்றல்ல, இலகுவான ஒரு முறைதான். ஆனால் கஃபன் செய்கின்ற பொழுது கவனமாக கையாள வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா, எந்த காரணம் கொண்டும் ஜனாசாவுடைய அவுரத் வெளிப்பட்டு விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அவுரத் வெளிப்பட்டு விடக்கூடாது. அப்போ அவுரத்து வெளிப்படாத மாதிரி தான் எல்லா வேலைகளும் செய்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன, ஒருவர் வந்து அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறாரோ அவர் மரணித்ததற்கு பின்னும் அந்த கண்ணியம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இது ஹதீஸும் கூட.
அப்போ இந்த அடிப்படையில் வந்து அவருடைய அவுரத்து வெளிப்படாத அளவுக்கு தான் இந்த வேலைகள் எல்லாம் அவர் செய்து கொள்வார். அடுத்தது ஜனாசா தொழுகை. இப்போ குளிப்பாட்டி கஃபன் செய்ததற்கு பின்னால் அடுத்தது என்னது? தொழுதல். இப்போ தொழுகை சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மன் ஷஹீதல் ஜனாசா, இப்போ ஜனாசாவில் ஒருத்தர் கலந்து கொள்கிறார், ஹத்தா யுசல்லா அலைஹா, எது வரைக்கும்? தொழுவிக்கின்ற வரைக்கும் ஜனாசாவில் ஒருவர் கலந்து கொண்டால் ஃபலஹு கீராத்துன், அவருக்கு என்ன இருக்குது? ஒரு கீராத் அளவுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல யார் அதாவது தொழுகின்ற வரைக்கும் கலந்து கொண்டு அடக்கின்ற அளவுக்கு அடக்கும் வரைக்கும் யார் இருக்கிறாரோ அவருக்கு வந்து ஃபலஹு கீராத்தானி, அவருக்கு என்ன இருக்குது? 2 கீராத்துகள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கீராத் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அளவு அது? உஹது மலையின் அளவு, அதாவது உஹது மலை அல்ல, பெரிய மலை அளவு நன்மை அப்படின்னா. மிஸ்லல் ஜபலைனி அல் அதீமைனி, எனது 2 பெரிய மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு சாதாரணமான நன்மை அல்ல, இது என்னது? பெரிய நன்மையாக இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இதில் வந்து இது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்குது. இப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்றால், எங்களுடைய ஊர்களில் இப்போ எங்களுக்கு இங்கே வந்து ஜனாசாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிது. ஏன்னா ஜனாசா எங்கே மரணிக்கிறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய அதாவது இலங்கை இந்தியா மக்கள் தெரிஞ்ச மக்களுக்கு மத்தியில் ஜனாசா ஒன்று நடந்தாலே ஒழிய மற்றபடி எங்களுக்கு தெரிய வாரது மிச்சமே குறைய. ஆனால் எங்களுடைய ஊர்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா, மஸ்ஜிதுகளில் மைக்ரோஃபோனில் என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. அப்போ நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாசாவை கொண்டு போவாங்க. அப்போ ஜனாசா போகிற நேரத்தில் அந்த ஜனாசாவோட எப்படி பலவிரிக்கிறாங்கன்ற எங்கள் நாடுகளில் வந்து அந்த குடும்பம் மட்டும்தான் ஜனாசாவோட போகும். அந்த குடும்பம் மட்டும்தான் ஜனாசாவில் என்ன செய்வாங்க, அந்த மையத்தை அடக்கிட்டு அப்படி வருவாங்க. சில ஜனாசாக்களுக்கு நாங்கள் கலந்து கொண்ட நேரத்தில் நாங்கள் பார்த்தோன்னா மிச்சம் குறைவாக தான் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு அந்த ஜனாசாவை அடக்கிறது அந்த கபரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் மட்டும்தான், மிச்சம் குறைவாக இருக்கும். ஆனால் மக்கள் என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்கன்னா, வெளியில் என்ன செய்வாங்க, நடமாடி கொண்டிருப்பாங்க, அவங்க அன்றாட வேலைகளை செஞ்சு கொண்டிருப்பாங்க, மக்கள் வெளியில் சும்மா நின்று பேசி கொண்டிருப்பாங்க. அப்போ இது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு போகணும் இல்லையா? இப்போ ஜனாசாவுடைய நன்மைகள் என்ன, கலந்து கொள்வதனால நன்மை என்ன, தொழுகிறதால நன்மை என்ன, அடக்குகின்ற வரைக்கும் இருந்தால் நன்மை என்ன. சரி, நீங்கள் போய் தொழுதால் அந்த ஜனாசாவுக்கு என்ன நன்மை கிடைக்குது, தொழுகையினுடைய பலன் என்ன? இப்போ தொழுகையினுடைய பலன் என்ன? ஜனாசாவுக்கு நாங்கள் தொழுதோம் என்று சொன்னால் அந்த ஜனாசா எங்களுடைய தொழுகை மூலமாக அதுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? பிரார்த்தனை இல்லையா? பிரார்த்தனை அந்த ஜனாசாவுக்கு கிடைக்குது. அப்ப இவ்வளவு பெரிய முக்கியமான பகுதியில் என்ன செய்யுது, அந்த தொழுகையில காணப்படுகிறது. அப்ப இந்த விஷயங்களை மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு சொல்லி நாங்கள் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து ஐனா கிஃபாயாவா? ஃபர்து கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா. சரி, அப்ப இதை வந்து ஒரு சிலர் இந்த தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கிடுமா இல்லையா? கட்டாயம் நீங்கிடும். சரி, இப்ப தொழுகின்ற முறை எப்படின்னு பார்த்தால், முதலாவது என்ன செய்வாரு, இப்ப இந்த ஜனாசா தொழுகையில இது முறை எப்படி எங்களுக்கு தெரியும், நாங்கள் தொழுது இருக்கிறோம் பல தடவைகள். எப்படி எப்படி 4 தக்பீர்கள் இல்லையா? 4 தக்பீர்கள் கொண்ட ஒரு தொழுகை, இவ்வளவுதான் ஜனாசா தொழுகை என்பது. சரி, இதுல முதலாவது தக்பீர் அதுல என்ன செய்வார்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். என்ன செய்வாரு? முதலாவது தக்பீர்ல என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால துஆவுல் இஸ்திஃப்தா இருக்குதா? நாங்க ஏனைய தொழுகைகள்ல தொழுகின்றதை போன்று துஆவுல் இஸ்திஃபா ஓதுறதா? இஸ்திஃப்தா இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, ஓதவில்லை, செய்யவில்லை என்பதற்காக வேண்டி அப்ப துஆவுல் இஸ்திஃப்தா கிடையாது. அப்ப முதலாவது தக்பீர் என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் என்ன செய்வாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவார். இது ஸலாத்துல் இப்ராஹிமியா, அது ஓதுவது என்ன சிறந்தது. ரைட். மூன்றாவது தக்பீர் அதில் என்ன செய்வாரு? துஆ ஓதுவார்.
இப்போ இந்த துவாவில் வந்து நாங்கள் எதை ஓதுறது இல்லையா, எதை ஓதுறது? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து என்ன செய்வாங்கண்டா, இப்போ ஒருவருடைய தந்தை மரணித்துட்டாருண்டா மகனை முன்னுக்காக்குவாங்க தொழுவிக்கிறது. மகனுக்கு என்ன தெரியும்? மகனுக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஏன்னா நாங்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டோம். அதில் எப்படின்னா தொழுவிக்க போனவர் வந்து அந்த ஜனாசாவுடைய கணவர் போனார். 4 தக்பீரும் இடைவெளி இல்லாமல் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ நாங்கள் என்ன உணர்ந்தோம்டா, மக்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்றோ கவலையில் அப்படி அவசரமாக தொழுதாரா, அல்லது அதுக்கு இடையில் என்ன ஓதணும்னு தெரியாமலுக்கு அவசரமாக முடிச்சாரா அப்படிங்கிறது வந்து என்ன, அந்த ஜனாசாவுக்கு துவா கேட்கறதுக்கு கூட இடம் தரல. அப்போ என்ன காரணம்னு கேட்டால், நாங்கள் வந்து இந்த ஜனாசாவுடைய சட்டத்தை நாங்கள் என்ன செய்யறல, நாங்கள் சரியாக படிக்கிறோம் இல்லை. அப்படி படித்தாலும் எங்களோட சிறுவர்கள், அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் இல்லை இல்லையா. இப்போ ஜனாசா தொழுகைக்கு எங்களுடைய மகன்மார்கள் என்ன செய்ய வேண்டும், கூட்டிட்டு போய் அவங்கள தொலை வச்சு அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட நான் கேட்கணும், இந்த தொழுகையில் என்ன ஓதுறது, இந்த அதாவது இந்த தக்பீரில் என்ன ஓதுறது, 2ஆவது தக்பீரில் என்ன ஓதுறது, 3ஆவது தக்பீரில் என்ன ஓதுறது, இவைகளையெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். ஆக குறைந்தது ஒரு சிறிய ஒரு துவாவையாவது அவர்கிட்ட பாடமாகி கொடுக்கணும். ஆக குறைந்தது. இப்போ நாங்கள் எங்களில் அதிகமானவர்களுக்கு வந்து ஜனாசா தொழுகையில் ஓதுகின்ற துவா முழுமையாக பாடமானு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் முயற்சி செய்யறல. என்ன போதும்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் மஃபிர் லஹு, பொம்பளையாக இருந்தால் அல்லாஹ் மஃபிர் லஹா, இவ்வளோ சொன்னால் போதும், அவ்வளோ சொன்னால் போதும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிரப்பமான ஒரு பிரார்த்தனையை கற்று தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பிரார்த்தனையை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், நாங்கள் மரணம் செய்து வைக்க வேண்டும். எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக வேண்டி நாங்கள் கேட்கின்ற, அவருக்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்னது, தொழுகை. அப்போ அந்த தொழுகையில் எனது தந்தைக்கு, எனது தாய்க்கு, எனது சகோதரனுக்கு, எனது சகோதரிக்கு நான் தொழுவிக்கின்ற பொழுது, நான் அந்த சகோதரிக்கு துவா கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாவை நான் ஓதி தொழுவித்தால் அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அவங்களுக்கு இந்த துவாக்களை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆவது தக்பீரில் வந்து துவாவுடைய நேரம். அந்த துவாவுடைய நேரம் எப்படின்னா, கொஞ்சம் என்ன செய்வார் அவர், ஹதீஸில் வந்து அந்த துவாவை முழுமையாக ஓதி முடிப்பார். அது கொஞ்சம் நேரம் என்ன செய்வார், கொஞ்சம் நேரம் கொடுப்பார். அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஒரு துவா வாரத்தை நாங்கள் பார்க்கணும். அதே போன்று அபூதாவுதில் இன்னொரு துவா வருகிறது. ஏதாவது ஒரு துவாவையாவது நாங்கள் பாடமாகி கொண்டால் போதும். இப்போ நீங்கள் முஸ்லீமில் வார துவாவை பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு அதிக சிலவங்களுக்கு மனப்பாடமாக இருக்கலாம். அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வ ஆஃபிஹி வஃப் அன்ஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி' மத்ஹலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வ நக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அப்யத மினத் தனஸ் வ அப்ஸில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வ அஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வ ஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வ அத்கில்ஹுல் ஜன்னah வ அய்துஹு மின் அஸாபில் கப்ர் அவ் மின் அஸாபின் நார். இது வரக்கூடிய இந்த துவா, இது யாருக்கு பாடம்? சரி, அப்போ இந்த துவாவை நாங்கள் எப்போ பாடமாக்குறது? ஜனாசா தொழுகையில் போனால் நாங்கள் என்ன ஓதுறோம்? நாங்கள் எங்களுக்குள்ள நான் கேளுகிறேன், நான் என்ன ஓதுறேன் நான் ஜனாசா தொழுகையில்? அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற ஆக குறைந்தது நாங்கள் அதை ஓதுவோம். ஆனால் இந்த துவாவில் வரக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தத்தை நாங்கள் அந்த தொழுகையில் நாங்கள் ஓதுறோமா? எவ்வளோ பெரிய ஆழமான அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா அவரை மன்னித்து விடு, அவருக்கு அருள் செய், அவருக்கு ஆஃபியத்தை கொடு. ஆஃபியத்துனா என்னது? ஆஃபியத் நாங்கள் உயிரோடு இருக்கிறவருக்கு வந்து அல்லாஹ் ஆஃபிக்குண்டுவோம் இல்லையா. அப்போ மரணித்தவருக்கும் ஆஃபியத், அவருக்கு என்ன ஆஃபியத் அங்கே இருக்குது? ஆஃபியத் என்பது ஒரு விசாலமான ஒரு சொல். ஆஃபியத் என்றால் எல்லா துன்பங்களிலிருந்தும் நிவாரணம், என்ன கஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்திலிருந்து நிவாரணம் ஆஃபியத்துன்னு சொல்லக்கூடியது. அப்போ அதிலிருந்து என்ன செய்ய, அவருக்கு ஆஃபியத்தை கொடு, அவருடைய பாவங்களை மறுபடி மன்னித்து விடு. அக்ரிம் நுஸுலஹு, அவர் தங்கும் இடத்தை அவருக்கு சங்கையாக்கி கொடு. வவஸ்ஸி' மத்ஹலஹு,
அவர் நுழைகின்ற இடத்தை நீ விசாலமாக்கி கொடு. வகசில்ஹு பில்மா வஸ்ஸல்ஜி வல் பரத், அவரை நீ நீராலையும் பனியாலையும் ஐசாலையும் நீ கழுவி விடு அப்படின்னு அவருடைய பாவங்களை என்ன செய் அப்படியே போக்கிவிடு. வனக்ஹி மினல் ஹத்தாயா, மறுபடியும் அவருடைய பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் அவரை தூய்மைப்படுத்திவிடு. கமா நக்கைத்த சோபல் அபியத மின தனஸ், அழுக்கிலிருந்து எவ்வாறு ஒரு வெள்ளை ஆடையை தூய்மையாக்குவாயோ அதே போன்று என்ன செய்துவிடு, அவருடைய பாவங்களை விட்டும் அவரை தூய்மையாக்கி விடு என்று சொல்லி அப்படியே வந்து அதுஹில்ஹுல் ஜன்னா, அவரை நீ சுவர்க்கத்தில் நுழைவித்து விடு. வஐதுஹு மின் அதாபில் கபர், கபருடைய தண்டனையை விட்டும் அவரை பாதுகாத்து விடு, நரகத்தினுடைய தண்டனையை விட்டும் அவரை பாதுகாத்து விடு என்று வரக்கூடிய ஒரு முழுமையான துவா. இந்த துவாவை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் ஏழுமான மட்டுக்கு நாங்கள் பாடமாக்கி நாங்கள் என்ன செய்யணும்னா ஜனாசாக்களில் தொழுகைகளில் கலந்து கொள்கின்ற நேரத்தில் நாங்கள் அந்த தொழுகையில் இந்த துவாவை நாங்கள் ஓதணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்குரிய பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா, நாங்கள் ஹரத்துக்கு போனோம்டா ஹரமில் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஜனாசா தொழுவிப்பாங்க இல்லையா. அப்போ ஜனாசா தொழுகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாக்குரிய நேரத்தை பெரிய ஒரு நேரம் மட்டும் தருவாங்க ஓதுறதுக்கு. எங்களுக்கு இந்த துவாவை அழகாக ஓதலாம், 2 தடவை கூட ஓதலாம் அந்த துவாவை திரும்பவும். அப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது. அப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் நாங்கள் ஓதுறதுக்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். சரி, இதில் அடுத்த தலைப்பு என்னென்னா கைஃப தூதஉல் ஜனாசா. இப்போ தொழுவிக்கின்ற பொழுது ஜனாசாவை சலாம் வரல இல்லையா. சரி, அப்போ 4 தக்பீருக்கு பின்னால் அவர் என்ன செய்வார், சலாம் கொடுப்பார். அப்போ சலாம் வந்து என்ன செய்வார், வலது பக்கம் ஒரு சலாம், வலது பக்கம் மாத்திரம் என்ன செய்வார், கொடுப்பார். அது கொடுத்ததோடு என்ன செஞ்சிடும், ஜனாசா தொழுகை முடிவடைந்து விடும். அப்போ இமாம் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லி சொன்னதோடு என்ன செய்ய, முதலாவது தக்பீர் என்ன செய்வார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அல்லாஹு அக்பர் அடுத்த தக்பீரில் சலவாத் ஓதுவார். அல்லாஹு அக்பர்னு சொல்ல 3வது தக்பீரில் துவா ஓதுவார். 4வது தக்பீரில் என்ன செய்வார், 4வது தக்பீர் சொன்னதோடு கொஞ்சம் ஒரு 2-3 வினாடிகள் தாமதித்து என்ன செய்வார், சலாம் சொல்லுவார். அப்போ அந்த சலாம் வந்து ஒரு சலாம், வலது பக்கம் மாத்திரம் என்ன செய்வார், சலாம் கொடுப்பார். சரி, அடுத்தது இப்போ தொழுகை சம்பந்தமாக நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் பார்த்தோம் இல்லைங்கள. நிமிடங்கள் தான் நிமிஷம் இல்லையா, வினாடிகள் தான் செகண்ட்ஸ் சரியா. ஓ சரி, கையை வந்து உயர்த்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் சரியா. இப்போ 4 தக்பீர்லையும் இமாம் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்கிற நேரத்தில் நாங்கள் 4 தக்பீர்லையும் கையை உயர்த்தணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ இதுக்கு சுருக்கமாக என்னென்னா இதுக்கு வந்து தெளிவான ஒரு ஆதாரம் ஒன்று இல்லை. முதலாவது விஷயம் இதுதான் சுருக்கம். சரி, இப்போ தெளிவான ஒரு ஆதாரம் ஒன்று இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மதுஹபுடைய இமாம்களில் அபு ஹனீஃபா இமாமை தவிர மற்ற 3 மதுஹபுகளும் ஒவ்வொரு தக்பீர்லையும் கையை உயர்த்துவது சுன்னா என்று சொல்கிறான் இல்லைங்களா. கையை உயர்த்துவது சுன்னா. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மாத்திரம் வந்து கையை உயர்த்த தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தில் சொல்கிறான். சரி, இப்போ கையை உயர்த்தணும்னு சொல்கிறவங்கள்ட்ட என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அசரை அவங்க சொல்கிறாங்க. இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு தொழுதார்கள் என்று வரக்கூடிய அசர் வந்து அது வந்து ஆதாரபூர்வமானது, அவங்க செஞ்சாங்க, இது கவுலு சஹாபி இல்லையா, ஃபிஅலு சஹாபி. அப்போ அந்த சஹாபியுடைய செயல் இது வந்து ஆதாரபூர்வமானதாக இருக்குது என்ற அடிப்படையை வச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க என்ற ஒரு அடிப்படையில் இவங்க செய்கிறாங்க. ஆனால் இதில் சுருக்கமாக இது வந்து நாங்கள் கருத்து வேறுபாடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் கையை உயர்த்துவதாக இருந்தால் கையை உயர்த்து கொள்ளலாம், இல்லை கையை உயர்த்தாமல் இருந்தாலும் கையை உயர்த்தாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹதீஸ் ஒன்று தெளிவு இல்லாங்க. கையை உயர்த்தினால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னது அவர்களுடைய அந்த கூற்று அவருடைய செயல், இல்லை உயர்த்தலைண்டா அப்போ என்ன செய்யலை, ஹதீஸ் ஒன்று தெளிவாக வரல என்ற அடிப்படையை வைத்து கை உயர்த்தாமல் இருக்கலாம். இதில் வந்து இது ஒரு விசாலமான ஒரு பாபாக ஒரு பாடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, கடைசி
சரி, நான் வந்து அந்த 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 பகுதி வந்து அடுத்தது வருது. சரியா, கொஞ்சம் இருங்க. இப்போ சரி, இப்போ ஜனாசா தொழுகையில் ஜனாசாவை எப்படி வைக்கிறது அப்படின்டா, ஜனாசாவை எப்படி வைக்கிறேன்டா, இமாம் வந்து அந்த ஜனாசாவில் எந்த பகுதியில் நிற்பார். இப்போ ஜனாசாவை வச்சுட்டு அதுக்கு பின்னால் தான் என்ன செய்வார், இமாம் நிற்பார். நிற்கிற நேரத்தில் அந்த ஜனாசாவில் வந்து இப்போ தலைப்பகுதி இருக்குது, நடுப்பகுதி இருக்குது, கால் பகுதி இருக்குது. இதில் எந்த பகுதியில் இவர் நின்று கொள்வார் அப்படின்னு கேட்டால், ஆணுடைய ஜனாசாவாக இருந்தால் தலைப்பகுதியில் நின்று கொள்வார், தலைக்கு நேரம் நின்று கொள்வார். பெண்ணின் ஜனாசாவாக இருந்தால் நடுப்பகுதியில் நின்று கொள்வார். இதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இதுக்கு என்னது, இதுக்கு வந்து ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இதில் வந்து அடுத்தது வந்து நீங்கள் கேட்டவாது என்னென்னா, இப்போ ஒருவர் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி வார நேரத்தில் இமாம் வந்து 3வது தக்பீரில் இருக்கிறார். ஜனாசா தொழுகைக்காக வேண்டி வாராரு, இமாம் வந்து 3வது தக்பீர். அப்போ 1வது தக்பீர் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டாரு, அவர்கிட்ட முடிஞ்சு. சலவாத்து முடிஞ்சு 2வது தக்பீரில். 3வது தக்பீர் என்ன தக்பீர், அது துஆவுடைய பகுதியில் யார் இருக்கிறாரு, இமாம் இருக்கிறார். அப்போதான் இந்த மாமும் என்ன செய்கிறாரு, வந்து சேர்ந்து கொள்றாரு. இப்போ இவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இதில் 2 கருத்துக்கள் இருக்குது. 2 கருத்துக்கள். இதில் வந்து பொதுவாக அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றா, இவர் வந்து சேர்ற அந்த தக்பீர் வந்து இவருக்கு 1வது தக்பீர். இவர் சேரக்கூடிய தக்பீர் 1வது தக்பீர். அப்போ என்ன செய்வார், இவர் வந்து சேர்ந்ததோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அடுத்த தக்பீர் சொல்லுவார் தான் இமாம், என்ன செய்வார், இவர் சலவாத்து ஓதுவார். அதுக்கு பிறகு இமாம் சலாம் கொடுத்துட்டு பேய்த்திடுவார். இவருக்கு எத்தனை பாக்கி இருக்குது, 2. அந்த 2 இவர் என்ன செய்வார், இவர் பூர்ணப்படுத்துவார். இது ஒரு விஷயம். ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்கன்னா, இதுதான் பெரும்பான்மையான கருத்து. ஆனால் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இமாம் வந்து எத்தனையாவது தக்பீர்ல இருக்கிறாரோ அந்த தக்பீர் தான் மௌமூமுடைய தக்பீர். உதாரணம் வச்சுக்கொள்வோமே, இமாம் வந்து 2வது தக்பீர்ல இருக்கிறார். அப்போ பிந்தி வந்து சேரக்கூடிய அந்த மாமூமுக்கும் எத்தனையாவது தக்பீர், 2வது தக்பீர். சலவாத் ஓதுவார். அதுக்கு பிறகு இமாமோட சேர்ந்து இமாமோட முடிச்சுட்டு பேய்த்திடுவார். இமாமோட சேர்ந்து இமாமோட முடிச்சுட்டு பேய்த்திடுவாரு. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா இவருக்கு இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை. சரி, இதுல 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று என்னண்டா, சலாத்துல் ஜனாசா வந்து இமாம் தொழுவிச்சத்தோட ஃபர்லு முடிஞ்சு. ஃபர்லு முடிஞ்சா இல்லையா, இமாம் தொழுவிச்சது ஃபர்லு முடிஞ்சு. அப்ப இவருடைய ஹக்கில் என்னது, சுன்னா. இவருடைய ஹக்கில் சுன்னா. ரைட், அது உண்டு. 2வது காரணம் என்னண்டா, ஜனாசாவை முன்னுக்கு வச்சு தான் தொழணும். ஜனாசாவை முன்னுக்கு வச்சு தான் என்ன செய்யணும், தொழணும். நீங்க அடுத்த 2 தக்பீரை முடிக்கிறதுக்கு முந்தி ஜனாசா வைப்பாங்களா, ஜனாசா தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படித்தான் நடக்குது. ஜனாசாவை தொழுது முடியத்தோடே தூக்கிட்டு போய் தருவாங்க. அப்ப அது ஒரு என்னது, ஒரு நடை ரேஸ் மாதிரி தான் போகும், அவ்வளோ ஸ்பீடாக தான் போவாங்க, வைக்க மாட்டாங்க. சரி, அப்ப ஜனாசா அவங்களோட முன்னுக்கு இல்லை. அப்ப உங்களுக்கு என்ன மிஸ் ஆகுதுண்டா, இந்த ஜனாசா கேட்குற துவா வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும். முக்கியமான பகுதி அது தவறிவிடும். அப்படி இல்லை, ஜனாசாவை எல்லாரும் தொழுவ முடிய காட்டிலும் என்ன செய்வாங்க, வைப்பாங்கன்னு சொல்லி இருந்தா என்ன செய்யலாம், 1வது சொன்னதை பின்பற்றலாம். அப்படி இல்லை, ஜனாசா அவசரமா தூக்கிட்டு போய்த்திருவாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், இமாமோட சேர்ந்து இமாமோட தக்பீரையே ஃபாலோ பண்றது. ஆனா அல்லாஹு ஆலம், ஆனா என்னது அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னது, அதாவது பிந்தி வரக்கூடியவர் இமாம் வந்து எத்தனையாவது தக்பீர்ல இருந்தாலும் அவருக்கு 1வது தக்பீர். அப்ப அவருக்கு 1வது தக்பீர் என்ன செய்வாரு, அதை தொடர்ந்து அவருடைய 1 2 3. இப்ப இமாம் வந்து இமாம் சலாம் கொடுக்குற நேரத்தில் இவருக்கு 2வது தக்பீர் அதிக்கலாம். அப்ப சலாம் கொடுத்து பிறகு என்ன செய்வாரு, தொடர்ச்சியாக இவருக்கு மிஸ் ஆகணும் அந்த 2 தக்பீரை இவர் முடிச்சுட்டு தான் இவர் சலாம் கொடுத்துட்டு போவார். சரியா, அப்ப அது அந்த வகையில் என்னது, இதுதான் நல்லம்னு சொல்லி
அதிகமான உலமாக்களுடைய கூற்றாகவும் இது காணப்படுகிறது. சரி, அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், இந்த அளவோட இதை முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.